அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்தின் நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய போது கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருந்தாலும் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடியும். ஏன்னா கொஞ்சம் சிறிது கால தாமதம் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உடலுக்கு ஆகாத உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. நமக்கு ஃபேவரட் ஃபுட்டு நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனையாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க செய்யும். இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லது. பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்துங்க. அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. யார்கிட்ட என்ன பகிர்ந்துக்கிறோம், என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக யாரை பற்றியும் யார்கிட்டையும் புறம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இதன் காரணமாகவே நிறைய சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். அப்படிங்கிறதுனால மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை அறவே தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அதே நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது
சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகைகளை முதலீடுகளாக போடுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்கள் கௌரவம் ஒருபடி உயர ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயரதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால்
இதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தா வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமா நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்கள்ல கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனா வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.